இன்னைக்கு வந்து ஒரு சில கவிதைகள் படிக்கிறேன் பாருங்க. கால் மிதி வரவேற்பின் விலை. வரவேற்கும் இடத்தில் இருந்ததாலேயே தினம்தோறும் நான் மிதிக்கப்படுகிறேன். மட்டை பந்தின் மகிமை. மைதானத்தில் யாரோ அடித்த பந்து ரோட்டோரம் சென்ற என் காலடியில் வந்து விழுந்தது. எடுத்து எறிந்தேன். பந்தோடு சேர்த்து என் பழைய நினைவுகளையும். இது மட்டை பந்தின் மகிமை மட்டுமா? இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு நினைவுகள்லாம் இருக்கு. அழகழகான நினைவுகள் வந்து மட்டை பந்து எறியும்போது மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களையும் பழைய நினைவுகள் எல்லாம் பார்க்கும்போது தோணும் நமக்கு. உரிமை இழந்த தனிமை. என் தனிமை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும். யார் யாரிடமோ விட்டதன் விளைவு இப்படி புலம்பிக் கொண்டதாயிற்று. புலம்புறதும் சரி, என்னுடைய எல்லா விஷயமும் சரி. அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாறிடும். அது வந்து ஒரு எப்படி சொல்றது? எனக்கு ஏத்த மாதிரி இருக்காது அந்த இடத்துல. சலித்து போன சுவாசம். குடித்து முடித்த டீ கோப்பையை போல இருக்கிறது வாழ்க்கை. கழுவி ஊத்திக்கொண்டே இருக்கிறார்கள். சிரிப்பாதான் வருது. குடித்து முடித்த டீ கோப்பையை போல இருக்கிறது வாழ்க்கை. கழுவி ஊத்திக்கொண்டே இருக்கிறார்கள். சிலரின் தேவைக்காக சிலரின் சேவைகள். எல்லா மலர்களுக்கும் மணமேடை கிடைத்து விடுவதில்லை. சவப்பெட்டிக்காகவும் செழிப்பாகத்தான் வளர்கின்றன. அடடே! ஆமா. நல்லா இருக்கு. இந்த புத்தகத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா, தலைப்புகளின் கீழ் தவிப்புகள். அதாவது ஹைக்கூ கவிதைகள் மாதிரி இந்த புத்தகத்துல வந்து 2 வரி 3 வரியில தான் வந்து கவிதைகள் எல்லாம் இருக்கு. அந்த 2 வரி 3 வரியிலேயே வந்து நம்மள வந்து யோசிக்க வைக்குது. அப்படியா? இப்படியா? அடடே! ஆமால்ல அப்படின்னு வந்து நம்மள வந்து யோசிக்க வைக்கிற மாரி இருக்கு இந்த புத்தகத்துல இருக்க கவிதைகள். இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் பேர் வந்து என்ன அப்படின்னா, நாகபாண்டி பாலகிருஷ்ணன்.